ஹலோ வீவர்ஸ், நான் ஜோஸ். ஜப்பானில் 7.6 ரிக்டர் அளவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இது டிசம்பர் 8 நைட்டு 11:15 PM அந்த டைமில் ஏற்பட்டிருக்கு. 7.6 ரிக்டர் அளவுன்றதுனால வீடுகள் கட்டடம்லாம் ரொம்ப செம்மையாக குலுங்கியிருக்கு. இதனால் ஜப்பான் மக்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. இது எங்கே ஏற்பட்டிருக்குன்னா, மத்திய ஜப்பான் கடலோர பகுதி, அப்புறம் வடகிழக்கு ஜப்பான் பகுதிகளை வந்து சுனாமி எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கு. மக்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கிற இடத்துக்கு வந்து போக சொல்லி அந்த ஜப்பான் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமோரி கடல் பகுதியிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உருவான இந்த நிலநடுக்கம் வந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் ஆழத்துலேருந்து உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து வந்து இதுக்கப்புறமும் நெக்ஸ்ட் நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானோட மீசாவில் வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் ரிக்டர் அளவில் 7.6 பதிவாயிருக்கு அப்படின்னும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய நிலநடுக்கம்லாம் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன நிலநடுக்கங்கள் ஏற்படுமா, அதுவும் பதிவு செய்யப்பட்டு வருதா சொல்கிறாங்க. ஜப்பானில் வந்து மத்திய பகுதியில் தான் வந்து அணுசக்தி ஆலையெல்லாம் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட வந்து வீடுகளை விட்டு வெளியேறியிருக்காங்கன்னும், 30 மெம்பர்ஸ் கிட்ட காயம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு அப்படின்னும், 2700 வீடுகள் வந்து பவர் கட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2011 மார்ச் 11 வந்து ஜப்பானில் வந்து கிழக்கு கடற்கரையில் வந்து ரிக்டர் அளவு வந்து 9.0 நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால ஃபுகுஷிமான்ற இடமே வந்து ரொம்ப சேதமடைஞ்சிருந்தது. பெரிய அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் வந்து சுனாமி ஏற்பட்டு கொன்ஷி தீவு இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே தண்ணியில் மூழ்கிது தான் சொல்லணும். இதில் வந்து 18,000க்கும் மேலே 18,000க்கு மேலே வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய நகரங்கள் வந்து அந்த டைமில் 2011 வந்து நிறைய நகரங்கள் வந்து சுனாமியால் வந்து அழிஞ்சுது. அந்த டைம் 2011 ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தில் ஜப்பானில் 18,000க்கு மேலே உயிர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்கு. அதனால் இப்போ வந்து இந்த நிலநடுக்கத்தால் வந்து இப்போ வந்திருக்கிறது வந்து 7.6. இந்த நிலநடுக்கத்தை மக்கள் வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த நிலநடுக்கம் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் மக்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அந்த நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் நிலநடுக்கம் வர்றதுக்கு இதை விட பெரிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜப்பான் பார்த்திங்கன்னா இது ரிங் ஆஃப் ஃபயர்ன்ற பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால பெர் இயர்க்கே வந்து 1500 நிலநடுக்கம் வந்து அந்த நாடு வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.